இபிஎஸ் தரப்பை சேர்ந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், இன்பதுரை சபாநாயகரை சந்திக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கி கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓவியா, அதிமுக குழப்பத்தில் முக்கிய திருப்பமாக இன்று இபிஎஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் மற்றும் வழக்கறிஞர் எம்பி இன்பதுரை உள்ளிட்டோர் இன்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனை நேரில் சந்தித்து அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவரை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்த இருக்கின்றனர். இப்போதைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் 27 எம்எல்ஏக்களின் ஆதரவு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இருக்கிறது. 17 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பிற்கு இருக்கிறது. இப்போது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பிலிருந்து நேற்று அந்த அணியில் இருந்த மரகதம் குமரவேல், சத்யபாமா மற்றும் ஜெயக்குமார், பெருந்துறை ஜெயக்குமார் உள்ளிட்டோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். இந்த சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் தாவேகாவில் இணைவதற்கான மீண்டும் பல எம்எல்ஏக்கள், எசகி சுப்பியா உள்ளிட்ட பல எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைய இருப்பதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று சபாநாயகரை சந்திக்க செல்லக்கூடிய அந்த OS மணியன் மற்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர், இன்பதுரை உள்ளிட்ட 4 பேரும் இப்பொழுது சபாநாயகர் அறைக்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 பேரும் இன்று அதிமுக சட்டமன்ற குழு தலைவரை அறிவிக்க வேண்டும் என்றும் 27 எம்எல்ஏக்கள் தங்களுக்குத்தான் ஆதரவாக இருக்கிறார்கள் என்றும், மேலும் 17 எம்எல்ஏக்களை கொண்ட சிவிஎஸ் மற்றும் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பில் மேலும் பல எம்எல்ஏக்கள் இன்று பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எசகி சுப்பையா உள்ளிட்டோரும் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதிலும் உள்ள அதிமுக வென்ற தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் இரண்டாவதாக அதிக வாக்கு எண்ணிக்கை பெற்று இடம் பிடித்த அந்த தொகுதிகளில் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இது தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு புதிய அரசியல் வியூகம். இந்த அரசியல் வியூகத்தில் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெறுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என ஒரு அலையாக உருவாகி விசில் சின்னத்தில் ஆதரவு அளித்தார்கள். அதையும் மீறி இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற சில எம்எல்ஏக்கள் இப்போது ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைகிறார்கள். அதனால் மீண்டும் அதே ஓட்டுக்கள் விசில் சின்னத்திற்கு கிடைக்குமா, அதிமுகவின் இரட்டையில் உள்ள வாக்குகள் விசில் சின்னத்துக்கு மாறுமா என்பதை தேர்தல் களமும் மக்களும் தான் முடிவு செய்வார்கள். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வலிமையான கட்சி, வலிமையாக சிறப்பான ஆட்சியை கொடுப்பார்கள் என மக்கள் நம்பினால் அந்த இரட்டை இலைக்கு விழுந்த வாக்குகள் மீண்டும் விசிலுக்கே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது விவரம் தெரியாமல் விசிலுக்கு வாக்களித்து விட்டோம் என்று நினைப்பவர்கள் மாற்றி வாக்களித்தால் அந்த அரசியல் வியூகம் உடைபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த வியூகத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதற்கு இன்னும் 6 மாத காலம் காத்திருக்க வேண்டும். நல்லாட்சி புரிந்து முதலமைச்சர் விஜய் கூடுதல் ஆதரவோடு இந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் வெற்றி பெறப் போகிறார்களா, அல்லது சந்தர்ப்பவாதத்தால் அணிதாவிய இந்த எம்எல்ஏக்கள் படுதோல்வியை அடைவார்களா என்பது அந்த மக்கள் தீர்ப்பு என்றுதான் முடிவு தெரிய வரும். இந்த புதிய வியூகம் வழக்கமாக இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஆனால் இங்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சி ஒரு முக்கியமான கட்சியின் எம்எல்ஏக்களை உடைத்து பிரித்து அவர்களை மீண்டும் புதிய கட்சியில் சின்னத்தில் நிற்க சொன்னால் அது எவ்வாறு முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது. ஏனென்றால் அதிமுகவின் கோட்டையாக திகழும் தொகுதி மதுராந்தகம் தொகுதி, இதே போல அம்பாசமுத்திரம் தொகுதி, பெருந்துறை தொகுதி, இந்த தொகுதிகள் எல்லாம் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம். இந்த முறை திமுகவின் ஆட்சி அதிகாரம், பணபலம் அனைத்தையும் மீறி, இதே போல விஜய் என்ற புதிய சக்தியின் அலையையும் மீறி இவர்கள் பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவிக்காக ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருப்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ள சூழ்நிலையில் மக்களின் தீர்ப்பு எவ்வாறு இருக்கும் என்பது 6 மாதத்தில் தேர்தல் நடைபெறும் போது தெரிய வரும். அப்போது விஜயின் வியூகம் உடைபடுமா, அல்லது அது அவருக்கே பூமராங்க ஆகி அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்பது அப்போது தெரிய வரும். அத்தகைய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஆட்சி நீடிப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடக் கூடும் என தெரிகிறது. அந்த திருப்பத்தின் தொடக்கமாகத்தான் இப்பொழுது அதிமுகவை பலவீனமாக்கும் முயற்சியில் அங்கு விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு இருக்கிறது. அவரை மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல விஜயை பார்க்கிறோம் என்று நேற்று மரகதம் குமரவேல் அளித்த பேட்டி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவை ஐக்கியமாக்கி கொள்ள முடியுமா தமிழக வெற்றி கழகத்தில், அரசியலில் அது சாத்தியமா என்பது இன்னும் சில மாதங்களில் தெரிய வரும். ஓவியா.